ஒரு காலத்தில் ஒரு சலவைக்காரரிடம் ஒரு கழுதை இருந்தது. தினமும் அந்த ஏழை விலங்கு கனமான துணிகளின் கட்டுகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு சுமந்தது. ஆனால் அந்த சலவைக்காரன் மிகவும் கருணையற்றவன், கஞ்சனும் ஆவான். கழுதைக்கு சரியான உணவோ ஓய்வோ கொடுக்கவில்லை. இரவில் அவனை அவிழ்த்து வைத்து, போய் உனக்கே உணவு தேடு என்று சொல்வான். சோர்வும் பசியும் கொண்ட கழுதை இருளில் அலைந்து உணவு தேடிக் கொண்டிருந்தது. அவன் உடல் பலவீனமடைந்து எலும்புகள் வெளிப்படையாகத் தெரிந்தன. ஒரு இரவு சோகமாக அலைந்து கொண்டிருந்தபோது அவன் ஒரு நரியை சந்தித்தான். நரி அவனைப் பார்த்து, ஹே சகோதரா, ஏன் இவ்வளவு மெலிந்தும் பலவீனமாகவும் இருக்கிறாய் என்று கேட்டது. கழுதை பதிலளித்தது, என்ன சொல்லுவது நண்பா, என் எஜமான் என்னை நாள் முழுவதும் வேலை செய்ய வைக்கிறார். ஆனால் உணவு ஒன்றும் தரவில்லை. இரவில் நான் இருளில் உணவு தேட வேண்டும். அதற்கு நரி சொன்னது, அப்படியென்றால் உன் பசியின் நாட்கள் முடிந்துவிட்டன. இன்று இரவு என்னுடன் வா. அருகில் பெரிய காய்கறித் தோட்டம் இருக்கிறது. வெள்ளரிக்காய், காரட், முள்ளங்கி, கத்திரிக்காய் எல்லாம் நிறைந்திருக்கிறது. நான் அங்கே செல்ல ஒரு ரகசிய பாதையை உருவாக்கியிருக்கிறேன். தினமும் அங்கே சென்று விரும்பிய அளவு சாப்பிடுகிறேன். நீயும் என்னுடன் சேர்ந்தால் மீண்டும் வலிமையானவனாகி விடுவாய். கழுதையின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. வாங்க போகலாம் என்றான். அந்த இரவு இருவரும் தோட்டத்துக்குள் நுழைந்தனர். பல மாதங்களுக்குப் பிறகு கழுதை வயிறு நிறைய சாப்பிட்டான். அவன் மீண்டும் உயிரோடு இருப்பதை உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து தினமும் இரவில் அவர்கள் சந்தித்து விருந்து கொண்டாடினர். விரைவில் கழுதையின் உடல் வலிமையடைந்து அவன் தோல் மின்னியது. நடை பெருமையுடன் இருந்தது. அவன் துன்பங்களை மறந்துவிட்டான். ஒரு இரவு அதிகமாக சாப்பிட்ட பிறகு கழுதை மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். அவன் தலையை வானத்தை நோக்கி உயர்த்தி ஆடத் தொடங்கினான். நரி கவலையுடன் கேட்டது, நண்பா, என்ன செய்கிறாய்? கழுதை கனவோடு சிரித்து, இன்று எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் பாட வேண்டும் என்று நினைக்கிறேன். நல்ல உணவுக்குப் பிறகு மகிழ்ச்சியுடன் பாட வேண்டும் என்றான். நரி பயந்து, இல்லை இல்லை, அப்படி நினைக்க வேண்டாம். நாம் இங்கே திருடர்களாக இருக்கிறோம். காவலர்கள் கேட்டால் பிடிபடுவோம் என்றான். ஆனால் கழுதை பெருமையுடன், நீ இசையைப் புரிந்து கொள்ளவில்லை, அன்புள்ள நரி. நீ காட்டு விலங்கு. கலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் பிறவியிலே பாடகர். என் குரல் தோட்ட உரிமையாளரையும் ஆட வைக்கும் என்றான். நரி கைகளைக் கூப்பி, சகோதரா, கேளுங்கள். நீங்கள் பெரிய பாடகர் இருக்கலாம், ஆனால் இப்போது வேண்டாம். வேறு நேரத்தில் உங்கள் கலைக்காக இடமிருக்கும். இங்கே பாடினால் நம்மிருவரும் அடிபடுவோம் என்றான். கழுதை கோபமடைந்து, என் குரலை முட்டாள்தனமாக அழைத்தாயா? காத்திரு, உலகம் என்னை எப்படி புகழ்கிறது என்று பாரு என்றான். நரி அவன் கேட்க மாட்டான் என்று உணர்ந்தது. சிறிது யோசித்து, சரி சகோதரா, நான் ஒப்புக்கொள்கிறேன். நீ பெரிய பாடகர். உன் கழுத்துக்கு மலர் மாலை கொண்டு வருகிறேன். 10 நிமிடங்களில் பாடத் தொடங்கு. நான் வந்து உன்னை கௌரவிக்கிறேன் என்றான். கழுதை மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். நரி சென்றவுடன் கழுதை கண்களை மூடி தலையை உயர்த்தி பெரிய சத்தமாகக் கத்தத் தொடங்கினான். தோட்டக் காவலர்கள் உடனே விழித்தனர். அவன்தான் நம்முடைய காய்கறிகளை சாப்பிட்ட கழுதை என்று கத்தி பெரிய குச்சிகளுடன் ஓடி வந்தனர். அவர்கள் கழுதையை மோசமாக அடித்தனர். அவன் அரை உயிருடன் தரையில் விழுந்தான். தொலைவில் பார்த்துக் கொண்டிருந்த நரி தலையசைத்து மெதுவாகச் சொன்னது, உண்மையான நண்பர்களின் அறிவுரையைக் கேட்காதவர்கள் முட்டாள்கள். அன்பான நண்பர் அறிவுரை சொன்னால் தாமதமாகவும் முன் கேளுங்கள். அகங்காரம், பெருமை கூட புத்திசாலியை குருடாக்கும். நல்ல அறிவுரையை நிராகரிப்பவர்கள் வலியால் கற்றுக்கொள்வார்கள். உண்மையான ஞானம் குரலை வெளிப்படுத்துவதில் இல்லை, அனுபவத்தின் அமைதியைக் கேட்பதில் உள்ளது. நண்பர்களே, ஒவ்வொரு எச்சரிக்கையும் விமர்சனம் அல்ல. சில நேரங்களில் அது அன்பின் மறைமுகம்.